ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டாக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். புது ஸ்டாக் கிடைக்கல. ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் அதில் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளியரான டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து இலக்கரண்டி. இது வந்து லீஃப் ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் வந்து இருக்கும். நம்ம குழம்பு இல்லைன்னா ஏதாவது பெரிய சாதம் அந்த மாதிரி நம்ம நிறைய குவான்டிட்டி வைக்கிறோம் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இது நல்ல ஒரு சாதம் வைக்கிற கரண்டி, நல்ல லென்த்துமே இருக்கும். நமக்கு 12 இன்ச் பக்கம் வந்து லென்த் வந்து வந்துடும். இதில் டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஹேண்ட்மேடு. இது ஒரு முறிக்கரண்டி. எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எதுவுமே பாலிஷ் போடல. நீங்கள் வாஷ் பண்ணாலே இந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக போயிடும் ஆன்டிக் பீஸ் எல்லாம். ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெயின் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைனா ஆசிட் வாஷ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பீதாம்பரி பவுட்ரு வச்சு சால்ட்டு புளி இது வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனால ரொம்ப சூப்பராக போயிடும். இது வந்து ஒரு பித்தளை கரண்டி. இதுக்கு முன்னாடி காமிச்சது முறி கரண்டி. இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தான். எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான் இதில் மேக்ஸிமம் நான் காமிச்சிருக்கேன். முறி கரண்டி வந்து நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் பீசஸ்ஸு. ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. நம்ம கிண்டுற அளவுக்கு, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஊதாங்குழல். இது வந்து ப்ராஸு. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது ஒரு ஆயில் பாட்டு. இது வந்து சின்ன மினியேச்சர் ஐட்டம்ஸில் கொஞ்சம் பெரிய பாத்திரம் மாதிரி இருக்கும். இது வந்து 150 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது நல்லா வந்து ஹெவி பீஸு. இது வந்து பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்ததாக ஒரு பவுச்சு. இது வந்து வெத்தலை பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம அமௌண்ட் வச்சுட்டு மடித்து கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் வந்து இதுக்குள்ளே வெத்தலை வச்சுட்டு பாக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போல்லாம் தாராளமாக அமௌண்ட் வச்சு நம்ம இல்லை வந்து காயின் பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 பக்கம் கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லாவே திக்காக இருக்கும். நமக்கு நெளிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா திக்கான பீஸ் தான். அடுத்தது இது வந்து ஒரு முறி பவுல் மாதிரி. நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு, குட்டியாக ஒரு ஆம்லேட் பண்ணுறதுக்கு, அடுப்பில் வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். முறி எந்த மெட்டல்னாலும், முறியில் எந்த ஒரு பாத்திரம்னாலும். பாருங்கள் சவுண்ட் எந்த அளவுக்கு சூப்பராக கேட்குதுன்னு. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு பீஸு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். நம்ம வந்து ஒரு ஆம்லேட் போடலாம் குட்டியாக, அந்த மாதிரி ஒரு பாத்திரம். இல்லை தாளித்து ஊற்றிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கிளாஸு. இது நல்ல திக்கான ஒரு ப்ரான்ஸ் கிளாஸ் தான். இது வந்து கூஜாவில் வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன். பட் தனியாக வந்து கிளாஸ் கிடச்சிது. நல்லா திக்காக இருக்குது. இந்த கூஜாவில் வர பீசஸ் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி 2 கிளாஸஸ்ஸு. இது நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை காஃபி குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய அளவில் காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒரே சைஸில் இல்லை. பட்டு கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸு. இது ஒரு 100 grams அந்த மாதிரி போடலாம். இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 inch அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹைட்டெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது வந்து கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் ஒரு ப்ராஸ் பாக்ஸ் தான். இது வந்து ப்ரான்ஸில் வந்து ஒரு கெண்டி. இது ஒரு குட்டி சைஸ் தான். இது வந்து ஒரு 150 ml அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து இப்போல்லாம் இதில் வந்து குழந்தைங்களுக்குலாம் பாலும் கொடுக்குறாங்க ஒரு சிலர். ஸோ அந்த பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணக்கூடியதான். இல்லை நெய், ஆயில் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு கங்காளம் மாதிரி. இது வந்து நியூ பீஸ் நினைக்கிறேன். நியூ பீஸ்னால் இப்போ ரீசெண்டாக உள்ளது, நல்ல ஆன்டிக்காக ஓல்டாக அந்த மாதிரி பீசஸ் கிடையாது. இது வந்து ஒரு யூனிக் ஷேப்பில். இது வந்து காப்பர் மெட்டீரியல். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல திக்கான மெட்டீரியல் தான். இதுவும் வந்து ஹேண்ட்மேடு தான். அடுத்தது ஒரு ப்ரான்ஸில் ஒரு குட்டி சொம்பு. இது தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சைஸ் இருக்கும். நமக்கு ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். பார்த்தாலே தெரியும் மெட்டீரியல் அவ்வளோ திக்காக இருக்குது. நல்ல வெயிட் வந்து இருக்குது. நம்ம தண்ணி தான் குடிக்க முடியும். இல்லை மினியேச்சர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிரான்ஸ் உருளி. இது ஒரு 1.5 liters வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட வெயிட்டும் ஒரு 800 grams அந்த மாதிரி 1 kg அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வெயிட் டீட்டெயில் நான் மென்ஷன் பண்ணுறேன். திரும்பி சொல்கிறேன், எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் வாங்குறதும் பீஸ் ரேட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே பீஸ் ரேட்டு தான். எதுவுமே கேஜ் ரேட் கிடையாது. இது வந்து ஒரு பிராஸில் ஒரு நல்ல ஈயம் பூசினா ஒரு ஆயில் கேன், இல்லை வந்து நெய் பாத்திரம் எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில் ஆயிலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் நம்ம
கரெக்டாக மூடி திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஏர் டைட்டு, திறக்கவே முடியாத அளவுக்கு ஏர் டைட்டாக இருக்கும், பட் திறக்கவே முடியாத அளவுக்கு டைட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம தாராளமாக ஒரு கையிலே வந்து திறக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் வரைக்கும் நமக்கு பிடிக்கும். அடுத்த 2 ஆயில் கேன் காமிச்சிருக்கேன். இதில் பால் தூக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கேனாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ml வந்து பிடிக்கும். பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml கிட்ட வந்து பிடிக்கும். ரெண்டுமே தாராளமாக பக்கத்தில் வச்சு நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்துலையோ, இல்லை வந்து நம்ம பால் வாங்குகிற பாத்திரமாவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து முறி பிளேட்டு தான், பட் நம்ம கடாயை யூஸ் பண்ணலாம். ரொம்ப திக்கான மெட்டீரியல் தான். ஸோ நீங்கள் கடாயை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜிலேபி கடாயெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முறி பாத்திரத்தில் தாராளமாக உப்பு, புளி, தக்காளி அதெல்லாம் போட்டு நம்ம குக் பண்ணிக்க முடியும். குக் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கிறது பெட்டர். இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 1.2 kg அந்த மாதிரி இருக்கும். சவுண்டு தான் இதுக்கு முக்கிய இதுவே. உங்களுக்கு ஏதாவது கிராக் இருந்தாலோ இல்லை டேமேஜ் இருந்தாலோ சவுண்டு கண்டிப்பாக வராது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு சர்விங் ட்ரே தான். இது வந்து ஒரு காஃபி, ஒரு 6 காஃபி 7 காஃபி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். 6 கிளாஸஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். இல்லை டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பிராஸ் மெட்டல். இது டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 inchக்குள்ளே வந்து இருக்கும். அடுத்து ஒரு மீன் குழம்பு பாத்திரம், மீன் குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க. இது ஹேண்ட்மேடு தான். நல்ல ஒரு ஆன்டிக் பீஸ். இதுவும் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈயமே நல்லா இருக்குது. ஈயம் வந்து கருப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஈயம்லாம் நல்லாவே இருக்குது ஈயம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 liters அந்த மாதிரி பிடிக்கும். 2 liters தாராளமாக வந்து பிடிக்கும். அடுத்த ஒரு குட்டியாக ஒரு தூக்கி இது 1 liter வரைக்கும் பிடிக்கும். இது வந்து ஈயம் வந்து கொஞ்சம் போயிருக்கு. நீங்கள் ஏதாவது சூடாக இல்லாத பொருள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க, பருப்பு, அரிசி, சர்க்கரை அதெல்லாம் கொட்டி வைக்கிறீங்கன்னா தாராளமாக அதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேண்டிலில் வந்து உட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கு வந்து பெஸ்ட்டே. அடுத்ததாக ஒரு குத்து விளக்கு தான். அடுத்ததாக இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்கிற மாதிரி விளக்கு. இதை வந்து ஹேங் பண்ணி ஒரு ஹூக் மாதிரி போட்டு ஹேங் பண்ணி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அந்த சைஸில் தான் இருக்கும். ஹைட் வந்து ஒரு 10 inch இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் வந்து 1.2 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. ரொம்பவே சூப்பர் கண்டிஷன், அன்யூஸ்டு பீஸ் தான். பின்னாடி இருக்கிற 3 ஐட்டம்ஸோட வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்கு எப்படியோ. ஒன்று வந்து காப்பர் பாட்டு, அது 2 liters 2.5 liters வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். கவுண்டர் டாப்பில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. அடுத்தது ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் நம்ம சைடில் இருந்தது, ரைட் சைடில் இருந்தது ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி. அதில் நீங்கள் கரக சொம்பா இல்லை வந்து இந்த ஒரு பூஜா ஐட்டமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 3 kg தாராளமாக நான் ஸ்டோர் பண்ணலாம். அது வரி சம்படம்னு சொல்லுவாங்க, வரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ.